அருட்பெரும் ஜோதி ஓணம் திரு ஓணம் அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய சூட்சமமான புஷ்பம் பூ வச்சு ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செஞ்சீங்கன்னா அங்கே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் அபரிதமாக பெருகும். ஓணம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. திருவோணம் இதோட சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு எலியாய் இருந்தவர், ஒரு சிறு உயிராய் இருந்தவர் மகாபலி என்கின்ற பெரும் பட்டத்தை அடைகிறார். அவ்வாறு அடையக்கூடியவரோட ஆணவத்தை போக்கி இந்த பூலோகத்தில் சூட்சமமாக மறைக்கப்பட்டு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் வெளியே வரக்கூடியவர் தான் மகாபலி. ஓணம் பண்டிகை கேரள மக்களுக்கு மட்டுமல்ல, ஓணம் பண்டிகை என்பது அவதாரத்தின் சூட்சமம். நம்முள் இருக்கக்கூடிய எதிர்மறைகளை அழித்தால் நாமும் மிக பெரும் செல்வ செழிப்பை அடைவோம் என்கின்ற சூட்சமம். இந்த காலங்களில் கேரளா மக்கள், மலையாள மக்கள் அனைவரும் என்ன பண்ணியிருப்பாங்க, பூக்கோளம் போட்டிருப்பாங்க. பூ என்பதே செல்வத்தை வரவேற்கக்கூடிய, ஐஸ்வர்யத்தை வரவேற்கக்கூடிய, நேர்மறை ஆற்றலை வரவேற்கக்கூடிய ஒரு சூட்சமமான நாள். வரும் ஆகஸ்ட் 26 புதன்கிழமை திருவோணம் வருது. அன்றைய தினத்தில் வீட்டு வாசல்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் ஒரு பூக்கோளம் போடுங்க. பூக்கோளம்னா கோலப்படி வச்சு பூ போடுறது இல்லை, பூவை வைத்தே கோலம் போடுவது. அது வீட்டோட வாசலில் ரெகுலராக அரிசி மாவை கலந்து கோலம் போட்டுட்டு சென்டரில் பூ அலங்காரம் பண்ணிக்கங்க. உங்கள் பூஜை அறையை நல்லா சுத்தப்படுத்தி பூவாலையை அழகாக ஒரு கோலம் போட்டு அதுக்கு சென்டரில் ஒரு தீபம் ஏற்றி மனமாற எங்கள் வீட்டில் இந்த மகாபலி அரசர் எழுந்தருள வேண்டும், எங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பு பெருக வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா மகாபலி வந்தாவே அங்கே செல்வமும் ஆனந்தமும் பெருகும். அவர் ஆண்டுக்கு ஒரு முறை பூலோகத்துக்கு வந்து இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே செல்வ செழிப்போடு ஆனந்தமாக இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு ஆசீர்வதிப்பாராமா. நம்மையும் அந்த ஆசீர்வாதங்கள் அருளையும் தரணும் பொருளையும் தரணும் அப்படின்னு வேண்டிட்டு வரும் புதன்கிழமை நமது நண்பர்களும் இதை செய்யுங்கள். 100% நல்லது நடக்கும். இதை யார் கடைபிடிக்க போகிறீங்க? திருவோணம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வியாழக்கிழமை சிறப்பு சத்யநாராயண பூஜையும் காயத்ரி ஜப பூஜையையும் கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பூஜையில் இந்த சூட்சமமான சிந்தாமணிக்கல்ல பூஜையில் வச்சு எனர்ஜைஸ் பண்ணி உங்கள் இல்லத்துக்கு அனுப்புகின்றோம். உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. வரும் ஞாயிறு மற்றும் திங்கள் சென்னையில் என்னை சந்திக்கலாம். தனிப்பட்ட முறையில் சந்திக்க, தனிநபர் ஆலோசனைகளுக்கு, பயிற்சி வகுப்புகளுக்கு உங்கள் வாழ்வை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்தால் வந்து சந்தியுங்கள். ஆகஸ்ட் 31 மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது. அன்றைய தினத்தில் கடன் நிவர்த்தி யாகம் செய்கிறோம். இந்த யாகத்தோட சிறப்பு, யாகத்தில் சங்கல்பம் பண்ணி நீங்கள் பிரசாதம் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கடனுக்கான தீர்வுகளுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த முறை தனவசிய பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கன்னிமூலை கணபதியோட சிறு சிலையோடு சேர்ந்த ஒரு 5 தெய்வீக மெழுகு பற்றிய தரோம். அதை பிரார்த்தனை பண்ணி கன்னிமூலையில் ஏற்றி வழிபாடுகளை செஞ்சால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. செப்டம்பர் 3 முதல் செப்டம்பர் 15 வரை மலேசியாவில் என்னை சந்திக்கலாம். மலேசியாவில் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.